இப்போ வண்டி வந்து இந்த பம்பர் மாட்டியிருக்கேன். இது வந்து ஷீல்டு அடிப்படும். எப்படி அடிப்படும் பாருங்க. கீழே பாருங்க. இது சும்மா நம்ம ஒரு ட்ரையல் காட்டுறோம். பாருப்பா வண்டி பாருங்க பாருங்க பார்த்தீங்களா? இப்படி கீழே ஊந்துருச்சுன்னா இதுதான் ரொம்ப சேஃப்டி. இந்த பம்பரு இந்த மாதிரி கிராச் ஆகாது. பார்த்தீங்களா இந்த கிராச் இருக்கு பார்த்தீங்களா? அதே மாதிரி இங்கே கூட கிராச் ஆகி பாருங்க. இந்த புது பம்பர் ஏன் போடுறோம்னா ஹெவி பம்பர் எல்லா ஸ்கூட்டருக்கும் ஏன் போட சொல்கிறேன்னா இந்த மாதிரி வண்டி கீழே விழுந்தாலும் அடிப்படக்கூடாது தான் பண்ணியிருக்கோம். இந்த வண்டிக்கார் கீழே ஊந்துருச்சு, அதுக்கு தான் இந்த பம்பர் ஹெவி பம்பர் போட்டிருக்கோம். இந்த ஆக்டிவா டியோ எல்லா வண்டிகளுக்கும் இந்த மாதிரி ஹெவி பம்பர் போடுங்க. ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி சேஃப்டியாக பண்ணுறது ரொம்ப நல்லது. பார்த்தீங்களா கீழே ஊந்தாலும் பாருங்கள் வண்டி பாருங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள். இந்த பம்பர் பாருங்கள் எவ்வளோ சேஃப்டி பாருங்கள். நீங்கள் பாருங்கள் நீங்களே எனக்கு பாருங்கள் இந்த விரல் வச்சு காட்டுற பாருங்கள் எவ்வளோ சேஃப்டி பார்த்தீங்களா? இந்த மாதிரி எல்லா வண்டிகளுக்கும் இந்த மாதிரி ஹெவி பம்பர் போடுங்க. ரொம்ப சேஃப்டி அதிகம். ஸ்கூட்டர் வண்டிங்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிறது இதுதான். இந்த ஹெவி பம்பர் இதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ காட்டுறேன். இந்த வீடியோ காட்டுற காரணமே வந்து ஹெவி பம்பரு என்கிட்ட இல்லை யார்கிட்டயாச்சும் வாங்கியாச்சும் இந்த மாதிரி ஸ்கூட்டர் வண்டிகளுக்கு எல்லா வண்டிகளுக்கும் போடுங்க. கஸ்டமர் பேசுகிறாங்க. இந்த மாதிரி நான் வண்டி வேகமாக போனேன், கீழே வந்து இந்த மாதிரி சார்ஜ் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி போட்டதுனால வண்டிக்கு அவ்வளோ பாதி